4வது அவதாரம் நரசிம்ம அவதாரம். நரசிம்மர் அவதாரம் பக்தி மற்றும் தர்மத்தின் மகத்துவத்தை காட்டும் பிரமாதமான கதை. ஹிரண்யகசிபு என்ற அரக்கன் பிரம்மாவின் வரத்தை பெற்று மிக பெரும் சக்தி வாய்ந்தவனானான். அந்த வரத்தின்படி அவனை மனிதனாலும் விலங்கினாலும் பகலிலும் இரவிலும் உள்ளிலும் அல்ல வெளியிலும் அல்ல எந்த ஆயுதத்தாலும் கொல்ல முடியாது. இந்த வரத்தின் காரணமாக அவன் அளவுக்கு மீறிய கர்வம் கொண்டான். இவரின் மகனான பிரகலாதன் தெய்வீக நம்பிக்கையில் உறுதியானவனாக இருந்தான். அவன் விஷ்ணுவின் தீவிர பக்தனாக எதற்கும் பயப்படாமல் இறைவனை போற்றினான். இந்த விஷயம் ஹிரண்யகசிபுவுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. அவன் பலமுறை பிரகலாதனை கொல்ல முயன்றாலும் பிரகலாதனை விஷ்ணுவின் பக்தி பாதுகாத்தது. ஒரு நாள் ஹிரண்யகசிபு பிரகலாதனை, உன் விஷ்ணு எங்கு இருக்கிறான் என்று கேட்கிறான். பிரகலாதன் தைரியமாக, அவர் எங்கும் இருக்கிறார், இந்த தூணிலும் இருக்கிறார் என்று சொல்கிறான். இதை கேட்டு ஹிரண்யகசிபு, நான் அந்த தூணை உடைக்கிறேன், நீ சொல்வதை பார்க்கலாம் என்று கூறி அந்த தூணை அடிக்கிறான். அந்த நேரத்தில் தூணிலிருந்து